ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு வாங்கினாலும் சரிங்க, கோடி கோடியாக கொட்டி கொடுத்து வீடு வாங்கினாலும் சரிங்க, வீட்டுக்குள்ளே சின்னதாக வச்சு ஒரு கார்டனுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, இந்த வீட்டில் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு, டெக்ஸ்சர் ஒர்க்லேயே வெல்கமிங்காக ஃபோயரு, லைட்டிங் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான லிவிங் ஏரியா, மாடுலர் கிச்சனு, 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக யூட்டிலிட்டி ரூம், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கட்டியிருக்கக்கூடிய வீடு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. டார்க் ப்ரௌன்லேருந்து ஆரம்பித்து டார்க் சாண்டில், லைட் சாண்டில், ஒயிட் கலர் காம்பினேஷனு, ஜாலி ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்னு கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனோட லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த வீட்டில் முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லேஅவுட்டில் மொத்தமாக ஒரு 20 சைட்டு தான். 20 சைட் மட்டும்தான் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ள தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு போக இதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி இதை விட பட்ஜெட் கம்மியாக இன்னொரு வீடும் சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா 11க்கு 16ங்கிற அளவில் தாராளமாக ஒரு பெரிய 7 சீட்டர் கார் நிறுத்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவிடிட்டி பார்க்கிங் டெல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான கிளாஸியான செராமிக் டெல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாலேயே லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த செட்பேக் ஸ்பேஸில் கார்டனுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லேயே இந்த கார்டனுக்கான ஸ்பேஸ் இருக்கிறனால க்ரீனரியாக செடி கொடிகள்லாம் வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லாவே ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவை தாண்டி ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிட் அவுட் ஸ்பேஸ் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே பிரிக்கோ டிசைனில் மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பிளண்டான மாதிரி வீட்டோட மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது போக கோல்டன் கலரில் உள்ள பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபோயர். இந்த ஃபோயர் ஏரியாவுக்குமே மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு வெல்கமிங்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோயரில் ரைட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் சூப்பரான ஒரு லிவிங் ஏரியா. ப்ரொஃபைல் லைட்லேயே வந்து ஒரு டிசைன் உள்ள மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கை வந்து சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறக்கு வந்து நல்ல ஒரு எலகண்டான லுக் கொடுத்துருக்கு. லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மல்டிமீடியா டிவி நெட்டுங்க. டிவி நெட்டோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. இது போக இந்த லிவிங் ஏரியாவில் நியூ 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் மொத்தம் 4 ஜன்னல் இருக்குன்னு சொன்னாங்க. 2 வந்து டிவி யூனிட்டோட லெஃப்ட் ரைட் கொடுத்துருந்தாங்களா. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாலில் வந்து ஆப்போசிட்டில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னல்களோட லெஃப்ட் ரைட் 2 சைடு வந்து ஷோ பீஸஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள லீஃப் டிசைனில் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஷோ பீஸஸ்லாம் வச்சிங்கன்னா ஹைலைட் தெரிகிற மாதிரியான ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட கிச்சனுங்க. மாடுலர் கிச்சனா 10க்கு 11ங்கிற அளவில் நிறைய ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனும் நல்ல ஒரு வெளிச்சமான கிச்சனாக இருக்குங்க. அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மைல்டான ஒரு இன்டி ஒர்க்ஸாக சூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஃப்ளோரிங்க்கு வேறு மாதிரியான டெயில் ஒர்க் இருக்குங்க. கவுண்டர்லாம் வந்து நமக்கு கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க்கெல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கேபினெட்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா டெயிலோட கலர் காம்பினேஷனோட பேட்டர்னுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரியான ஃபினிஷிங்லேயே ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நமக்கு நிறைய பேஸ் யூனிட்டு, வால் யூனிட்டு, டால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட்டுன்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாலேயே ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான ஒரு உட்டன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள் 2 இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து உள்ளே என்டர் ஆகும்போதே இருக்கக்கூடிய வாலில் 2 டோர் டைப்பில் வார்ட்ரூபு, லென்த்தான ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட ட்ரெஸ்ஸிங் யூனிட், அது போக லாஃப்ட் போர்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியா கிச்சனில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஃப்ளோரிங்க்கு கிளாஸியான டெயில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக யூனிக்கான டெயில் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் பிவிசியில் இருக்கிற மாதிரி உட்டன் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 5க்கு 6ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ், டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இந்த ஃபோயருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் வீட்டோட 2வது பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இங்கேயும் செட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அப்போது கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல்களுமே கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 6.25க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பண்ணியிருக்கக்கூடிய டெயில் ஒர்க்ஸுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் சரி, மிரர் வந்து லைட்டிங் ஒர்க்கோட கொடுத்துருக்குறாங்க. இடம் 3.5 சென்ட் இருக்கிறனால வீட்டை சுற்றியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ்லாம் நல்லா பெருசாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நம்ம திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே இருக்குது. இந்த செட் பேக் ஸ்பேஸ்லேயே இந்த வீட்டோட ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து இந்தியன் ஸ்டைலில் 3க்கு 6ங்கிற அளவில் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி வீட்டோட பேக் சைடு, ரைட் சைடு எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டிங்க. பஸ் ரூட் மேலேயே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. பஸ் நம்ம வீடியோ எடுக்கும் போதே கூட நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு வந்ததும் கூட பார்க்க முடிஞ்சு. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய SZ IT பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. கோயில்பாளையத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்பாளையத்தில் தான் இந்த வீட்டை கட்டி இருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோட சேர்ந்து 69,50,000 கோட் பண்ணுறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.